ஏறத்தாழ 400 பேர் இதை பற்றி சரியாக ஆராய்ச்சி செய்தனர். ஹமாஸ் கூறிய பல குழந்தைகளும் பெண்களும் எகிப்தில் உள்ளனர். ஏனென்றால் போர் தொடங்கிய போது எகிப்துக்குச் சென்றவர்கள் உள்ளனர். அவர்களின் தகவல்களையெல்லாம் சேகரித்து ஹமாஸின் முன்வைத்தபோது அவர்கள் மௌனம் சாதித்தனர். ஏனென்றால் இதற்கெல்லாம் தரவுகள் உள்ளன. அதாவது வெறும் பொய்களையே இந்த மத தீவிரவாதிகள் பரப்புகிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசி மக்களை தூண்டி விடுகிறார்கள். இந்த புள்ளி விவரங்களை கேட்டபோது இவ்வளவு குழந்தைகளும் பெண்களும் இறந்து விட்டார்களா என்று எனக்கு சந்தேகம் தோன்றியது. இது முழுவதும் பொய்யாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் 10,000த்திற்கும் அதிகமான குழந்தைகள் இறந்ததாக கூறியது மிகவும் பயங்கரமானது. இதன் பின்னரே இது உலகளாவிய பிரச்சனையாக மாறியது. ஏனென்றால் இதை பற்றி பெரிய அறிக்கைகள் வெளிவந்தன. யூகே, அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக குண்டுகள் மற்றும் ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தின. ஏனென்றால் இது ஒரு பெரிய பிரச்சனை அல்லவா?